என்னங்க, நான் சாம்பார் வைக்க போறேன். உங்களுக்கு என்னென்ன காய்கறி போட்டா பிடிக்கும்? கறிலாம் போட வேணாமா, காய் மட்டும் போட்டு வைமா. அதுக்கு பேர் தான் சாம்பார். அதுதான் எனக்கு பிடிக்கும். உனக்கு என்னம்மா பிடிக்கும்? இப்படி பேசிட்டு இருக்க வாய்க்கு சூடு போட்டா பிடிக்கும். ஏமா, இங்க உலாத்துனது போதும், பசிக்கு இது போய் சோறு போட்டு வா போ. என்ன அதிகாரம் தூள் பறக்குது? ஒரு மனைவிய கணவன் அதிகாரம் பண்றதுக்கு உரிமை இல்லையா? உரிமைலாம் இருக்கு, தைரியம் இருக்கா? யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? என்ன ஓவரா எகுற? நைட் அரளி வித பாயசத்தை போட்ட வேண்டியதான். அரளி வித பாயசமா? ஏமா, நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். என்ன மின்சாரம் தாக்குன மாதிரி மூஞ்சி ஃபுல்லா காயம். ஒரு சின்ன திருத்தம், தாக்குனது மின்சாரம் இல்ல, சும்மா தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கமா. ஏங்க, நீங்க எப்பவும் இப்படிதான் இருப்பீங்களா? ஆமாடி, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட என்னைய எப்படி இவ்வளவு அறிவா இருக்கீங்க, எப்படிதான் இப்படி அழகா இருக்குன்னு சொல்லி ஆஹா ஓஹோ சொல்லுவாங்க, கேளிப்பாங்க. நீ ஒரு மென்டல் பைத்தியம் லூசு அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். இவரு அழகா இருக்காராம், உன்னைய போய் அழகா இருக்காங்கன்னு சொன்னா பாரு, அவன் ஒரு அரை மென்டல். ஏமா, இந்த பொம்பளைங்களுக்கு எல்லாம் வளகாப்பு நடத்துறீங்கல்ல, ஆமா, ஆம்பளைங்க நாங்களும் பாருங்க பயிர் வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வளகாப்பு இல்லைனாலும் கழுத்து காப்பாவது நடத்தலாம்ல. கழுத்து காப்பா அப்படின்னா? செயின் தானே. நாளைக்கே ஆசாரி கிட்ட சொல்லி செஞ்சிட வேண்டியதா. எத்தனை பவுனு தெரியல, எடை போட்டாதான் தெரியும். ஆமா, நாய் செயின்ல இழுத்து வச்சு வாசல்ல கட்டிடுறேன். ஏங்க, வாங்க குத்தாலத்துக்கு போயிட்டு வரலாம். மத்தாலத்துக்கு குத்தாலம் கேக்குதா? ஆமா, எதுக்கு? அங்கதான் குரங்கெல்லாம் அழகழகா இருக்குமாமே. அதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்? நம்ம வீட்லயே குரங்கு இருக்கு. எங்க இருக்கு? போய் செல்ஃபி எடுத்து பாரு. செல்ஃபி ஏய், போய் கறி குழம்பு வைடி, கறி எடுத்து வந்திருக்கேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை தானே வைக்க சொல்லுவீங்க, இன்னைக்கு என்ன சனிக்கிழமையே வைக்க சொல்றீங்க? சண்டே தானே ஹாலிடே. அது கவர்மெண்ட் கணக்கு, இது ஹஸ்பண்ட் கணக்கு. இனிமே சனிக்கிழமை தான் நமக்கு ஹாலிடே, தெரியுதாடி? என்ன கிழமை? சனிக்கிழமை. இப்படியே மெயின்டைன் பண்ணு. இப்ப போய் கறி குழம்பு வை. ஏங்க, ஒரு பாட்டு ஒண்ணு பாடுங்க. பாட்டா? பாட்டுமா? சின்னஞ்சிறு சட்டிக்குள்ளே ஓட்டை இருக்கு, அந்த ஓட்டை வழியில் வரும் காத்து ஆனந்தம் இருக்கு, பட்டாம்பூச்சி பறப்பது போல சொர்க்கம் எனக்கு, அதனால் தானே இன்னொரு புது சட்டி வாங்க மாட்டேன் எனக்கு. எப்படி? இவ்வளவு நாளா ஓட்டவாய் நாராயணன் நினைச்சேன், இப்பதான் தெரியுது ஓட்ட ஜெட்டி நாராயணன். ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் கிளி ஜோசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கைரேக ஜோசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாதக ஜோசியம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏன் கால்ரேக ஜோசியம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா முகத்தை பார்த்து ஜோசியம் சொல்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜோசியம் பாக்குறீங்களா? ஜோசியம் என்ன இது? கைரேக கால்ரேக எல்லாம் போய் இப்ப முகத்தை பார்த்து ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சு. ஆமாமா, உன் முகத்தை பார்த்து ஜோசியம் சொல்லட்டுமா? சொல்லு பாப்போம். என்ன பல வங்காள கடல்லாம் ஓடுது? ஐயோ, பாவம் செஞ்சு விட்ட. உன ஜென்மத்துல பாவம் செஞ்சிருக்கமா நீ? உன் புருஷனை படாத குடும்பப்படுத்திருக்க, இந்த ஜென்மத்திலே கழிச்சிரு. என்ன பண்ணும்? உன் புருஷனுக்கு கை கால் அமைக்கி விடு, நல்ல விதவிதமா கரிசோரா ஆக்கி போடு, நீயே அவனுக்கு குளிப்பாட்டி விடு. இதெல்லாம் செஞ்சாலாமா இந்த பாவம் போவோம்? ஒரே நாள்ல இத்தனை வேலையும் சொன்னா எப்படியா செய்யறது? அதை ஒரே நாளில் எல்லாத்தையும் செய்ய வச்சுல, அப்ப உனக்கு ரசிச்சுதோ? பாவத்தை களிமா போமா. மாமா இங்க வாங்க. ஏன் என்ன கல்யாணம் பண்ணும்போது உங்க எண்ணங்கள்லாம் எப்படி இருந்தது? என்னென்னமோ எண்ணங்கள் இருந்ததுமா, மனசுக்குள்ள பட்டாம்பூச்சிலாம் அப்படி சிறகடிச்சு பறஞ்சது. அப்படியா? அப்ப இப்போ? ஐயோ, இப்ப என்ன எண்ணங்கள் வரக்கூடாதோ அதெல்லாம் மறைஞ்சு போச்சுமா. கரண்ட் பில்லு, ஸ்கூல் ஃபீஸு, மளிகை ஜாமான், வீட்டு வாடகை, அப்புறம் போகாததுக்கு உங்க பியூட்டி பார்லர்,
இவ்வளவு பில்லுகள் தான் நினைவு வருது. அப்புறம் எங்க பறக்கும்? சொன்ன அப்படியே போடா கிளிப்பிக்கிட்டு. ஏன் தம்பி, சாப்பிடுறதுக்கு தேவையான முக்கியமான பொருள் இது? டம்ளரு, தட்டு, தண்ணி, செல்லு. செல்லா? செல்லு இருக்கு? நீதான் எந்த நேரம் பார்த்தாலும் செல்லே நோண்டிட்டு இருக்க. எங்களை தூக்கி வச்சா கூட அந்த செல்ல தான் தூக்கி வச்சதா. எங்க வாங்க 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 வாங்க. நேத்து நம்ம பக்கத்து வீட்டுல விசேஷம் நடந்தது இல்லங்க? ஆமா, 500 ரூபாய் போய் முய் வச்சுமா. ஆமாங்க. அங்க இருந்து பழைய சோறு கொஞ்சோண்டும் குழம்பும் கொடுத்துருக்காங்க. அத நான் நைட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீங்க போய் உப்புமா சுட சுட செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுக்கோங்க. உப்புமாவா? சரி, அவங்க என்ன அப்படி குழம்பு என்ன சோறு கொடுத்தாங்க? கொஞ்சோண்டு பிரியாணியும் கொஞ்சோண்டு மட்டன் கிரேவியும் கொடுத்துருக்காங்க. அதானே, என்னடா எறும்பு யானைக்கு கரிசனம் பாக்குதேன்னு பார்த்தேன். ஆனா உங்களுக்கு சூடாதாங்க இருக்கும். அள்ளி தலையில போடு. ஏண்டி உன் சுடா இருக்கு, உன் ஃப்ரெண்ட் கொடுத்தா? ஏன் அதுக்கு என்ன இப்ப? நீ நினைச்சு நானும் நினைச்சு நீ நினைச்சு நினைச்சு நீ நினைச்சு சொன்னீங்களா? பயமுறுத்திட்டனே. அதானே பார்த்தேன். நான் கூட வேற என்னமோ நினைச்சேன். தம்பி, பசிக்கும் தானே சோறு கேட்ட, அப்புறம் ஏன் சோத்தையே வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்க? அப்பா எங்க மிஸ் தான்ப்பா சொல்லிருக்காங்க, பார்த்தால் பசி தீரும்னு. நான் பாத்துக்கிட்டே இருக்கேன், பசியே தீர மாட்டேங்குதுப்பா. நீங்க வேணா பாருங்க, உங்களுக்கு தீர்தான் தரலாம். பாருங்கப்பா. என்னங்க, எங்க அக்கா ஊர்ல இருந்து வராங்களாம், போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்க. மச்சி நிச்சி வர நேரம் மண் மணக்குது, மனசுக்குள்ள பஞ்சவர்ண கிளி வரக்குது. ஏறி மிதிச்சா கிளி செத்துரும். அடங்குறானா எங்கேயாவது? அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான். ஏய் நிறுத்தி, பிள்ளைங்க ஏதாவது ஆக ஓகன்னு ஏதாவது பெருமையா செஞ்சிச்சுன்னா நூலை போல சேலை, தாயை போல புள்ளன்னு போய் பீத்திக்கிறீங்க. அதே ஏதாவது தப்பு செஞ்சிச்சுன்னா அப்பனுக்கு புள்ள தப்பா பிறந்துருக்கீங்க. என்னடி இது நியாயம்? இதுல கூட இந்த பெண்கள் அதிகம் தானா? கழிவு நீர் மேலாண்மை பத்தி தான் நாளைக்கு பாடம் நடத்தலான் இருக்கேன். ஆமா, நீங்க வாக்கி தானே? இதுல என்ன ஒரு டவுட் உனக்கு? மேலாண்மைன்னா என்னங்க? இத பத்தி உனக்கு தெரியாதா? தெரியாது. நமக்கு மேல ஒரு கட்டை இருக்குன்னு வச்சுக்க, நமக்கு மேல அந்த கட்டை இருக்கா, அதுல ஒரு ஆமையை தூக்கி வச்சுட்டா அதான் மேலாண்மை. மேல அது மேல வச்சா ஆமை மேலாண்மை. உங்ககிட்ட படிக்கிற பசங்க விளங்கிடுவாங்க. நமக்கு சொல்லி கொடுத்த வார்த்தையார் இப்படிதானே சொல்லி கொடுத்தாரு. ஒருவேளை இப்ப மாத்தி இருப்பாங்களோ? இருக்கா விவரம் தெரியாது.